ஆறுகளை இணைத்து தமிழக நீர்வழி திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி வேண்டுகோள். விழுப்புரம் மாவட்டம் சித்தலிங்க மடம் மணிமொழி கந்தன் திருமண மண்டபத்தில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டம் கூட்டமைப்பு தலைவர் அரிமா மு ஞானமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நீர்வழிச்சாலை திட்டம் தமிழகத்தில் மட்டும் செயல்படுத்தக்கூடியதும், தமிழகத்தில் வெள்ள சேதத்தை கட்டுப்படுத்தக்கூடியதும், அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதும், ஏராளமான நிலங்களுக்கு பாசன வசதி கிடைக்கக்கூடியதும், மிக குறைந்த செலவில் பொருட்களை கொண்டு செல்ல மக்கள் பயணத்திற்கு பயன்படும் நீர்வழிச்சாலையை உள்ளடக்கியதும், மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதும், சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கக்கூடியதும், நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடியதுமான பாலாறு, செய்யாறு, பொன்னையாறு, காவேரி, மேல் ஓடை, அமராவதி, சண்முக காந்தி, பாம்பாறு, வரட்டாறு, நல்லதங்கள் ஓடை, குடகனாறு, வைகையாறு, காயுண்டான், குண்டலாறு, அர்ஜுனா, தாமிரபரணி ஆறு, சித்தாறு ஆகிய ஆறுகளை இணைத்து தமிழக நீர்வழிச்சாலை திட்டத்தை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்கள் பிரச்சனையை கையிலே இருக்கக்கூடிய இயக்கம், மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கம், மக்களுடைய தேவைகளை அரசிடத்திலே அதிகாரிகளிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை நாம் அந்த பகுதியிலே கொண்டு செல்கிறோம் என்று சொன்னால் நினைத்தானாக. இதில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம், அறக்கட்டளை தலைவர் தா சம்பத், கூட்டமைப்பு பொருளாளர் சவுந்தரராஜன், அமைப்பு செயலாளர் காசிநாதன், அலுவலக செயலாளர் குரட்செல்வி, பிச்சி ஆதிலிங்கம் உள்ளிட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.